Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப்ங்க. அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே என்னோட பர்த்டேக்காக நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோலயும் விஷஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நாங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நீங்க நல்லா இருக்கணும் சிஸ்டர் அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தையில நீங்க வந்து இன்னும் வரைக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சூப்பரா போச்சு என்னோட பர்த்டே. உண்மையா சொல்றேன், இவ்வளவு வாழ்த்துக்களுக்கு இடையில எனக்கு ஒரு பர்த்டேன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 1 வீக்கா என்னோட பர்த்டே விஷஸ் மட்டும் தாங்க வந்துட்டு இருக்கு. அவ்வளோ வாழ்த்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது ஒரே நிமிஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வாழ்த்துக்கள் வந்து எனக்கு கிடைச்சு. இன்னும் வரைக்குமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தனியா வந்தா இருக்கட்டும் அவ்வளோ விஷஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏன் லேட் ஆச்சுன்னு தான் நிறைய பேர் சிஸ்டர் நாங்க வந்து 10 மணிக்கு நான் போய் வீடியோ போடுவோம்ல, அதுல இருந்து இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஈவினிங் இப்பதான் வந்து வீடியோவே போட்டோம். ஏன் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணா அவங்களோட போன்ல எல்லா வீடியோவும் எடுத்திருந்தாங்களா. சோ அது ஒரு சில வீடியோல லாங் ஆயிடுச்சு. நான் நைட்டே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆனதுனால நான் சரி மார்னிங் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. காலையில கடை அவரை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன். அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணணும்னு பார்த்தா எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃபைலா ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து இருக்கும்போது நம்ம சென்ட் பண்ண முடியாதுல்ல. அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஆகி அதுக்கப்புறமா அனுப்பிச்சு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனாலதான் லேட் ஆச்சு. எல்லா சிஸ்டருமே என்ன சிஸ்டர் இன்ன வரைக்கும் வீடியோ வரலன்னு அப்படி கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்குமே இந்த வீடியோ போடாம தலைவலியே வந்துருச்சு. என்னடா ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்துட்டு அடுத்தடுத்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேனா எனக்கு அதுவே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ வீடியோ வாங்கி 7 மணி ஆயிடுச்சு நான் போஸ்ட் பண்ணும் போதே. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. எல்லாருமே வந்து அவ்வளோ ஆவலா வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. நாங்க இவ்வளவு தன்னால விட இன்னைக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கே அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் எடிட் பண்ணி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்ன வரைக்கும் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாக அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்த்டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போச்சுங்க. வீடியோலயே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ என்னோட 2 ஃப்ரெண்டுங்க ஹேமா அண்ட் ஜோதி 2 பேரும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஜோதி வந்து நைட்டு வந்துட்டு 12 மணிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 5-6 வீடு இருந்தாலும் அந்த 12 மணிக்கு வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேமா வந்து வேலையா ஓடிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு அந்த லீவ். அன்னைக்கு நல்ல வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. நமக்காக அவங்க கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிட்டு அப்புறம் ஈவினிங்ல வந்துட்டாங்க. எப்படியோ பாருங்க. ஸோ நமக்கான அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட விட நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அதை வந்து சிறப்பிச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அவ்வளோ உண்மையாவே சொல்றேன். பர்த்டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நானு மாமியார் அவ்வளவுதான், நாங்க பிள்ளைங்க அவ்வளவுதான் இது பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஹேமா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு இந்த ஹாலிடேஸ்ல இல்ல சம்மர் ஹாலிடேல இந்த தடவை போகல. அதனால ஸோ போன தடவை வந்து ஜோதி வந்து இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி 2 பேரும் வந்து செலிப்ரேட். ஸோ எனக்கு வந்து இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து பண்றதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தாரா, சிந்து, ராகவின்னு சொல்லிட்டு 3 பேரு. அதுவும் 11th 12th வந்து எனக்கு வந்து அந்த கிளாஸ் வைப்பாங்கல்ல மே மாசம்ன்றனால மத்த டைம்ல நமக்கு வந்து ஸ்கூல் லீவா தான் இருக்கும். அந்த 10th முடிச்சுட்டு 11th முடிச்சுட்டு 12th போகும்போது அந்த கிளாஸ் வச்சாங்க லீவே விடாம. அப்ப வந்து நான் ஸ்கூல் போயிருந்தனால அந்த வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இன்னும் எங்க மாமா வீட்டுல அந்த கிஃப்ட் எல்லாமே இருக்கும், இந்த புறா மாதிரி அதெல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் நமக்கு வந்து யாருமே பண்ணது கிடையாது. உண்மையா நம்ம ஓப்பனா பேசணும் இல்லையா. ஸோ அதான் சொல்றேன். நான் வந்து உண்மையாவே நான் வந்து நம்ம பண்ணிடணும் அதுலதான் ஃபோக்கஸா நான் இருப்பேன். நம்ம வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சர்ப்ரைஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும். சரி நமக்கு வந்து யார் பண்ணலான்னு என்ன நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தான் நான் வந்து ரொம்ப நாளாவே இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்ன்றதுல நான் அதுல வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆரம்பிச்சேன். நான் சர்ப்ரைஸ் ஆகுறத விட நான் ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரா வந்து கிடைச்சிருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதாங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சூப்பரா கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே.
உண்மையாவே சொல்றேன், மனசுக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அவங்களுக்கு நம்மளோட டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம அவங்க கூட எவ்வளவு பழகிருக்கோம் அப்படின்றது அது எல்லாமே தீர்வாகும் இல்லையா. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதாங்க. அப்புறம் வந்து பிரெட்ல வந்து சுகர் வந்து ஆட் பண்றதான்னு கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க. ப்ரௌன் பிரெட்ல நீங்க வந்து ஹோல் வீட் பிரெட்னு கேட்டீங்கன்னா அது வந்து சாப்பிடுங்க, சரிங்களா. ஹோல் வீட் பிரெட்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பெல்லி போயிடுச்சா இருக்கான்னு கேக்குறீங்க. நார்மலா எனக்கு ட்ரெஸ் பண்ணா தெரியாத அளவுக்கு நல்லாவே போயிடுச்சு, சரிங்களா சிஸ்டர். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு காட் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாங்க. நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதெல்லாமே வந்து ஒரு விஷயம். நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கு அதன் மூலமா தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ல நம்ம வந்து மாற்றத்தை தேடுறது, நம்ம கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஆப்போசிட் சைட்ல அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுன்றத நான் வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான், ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். ஸோ அதனால அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து இருந்துக்கணும். அதுதான். உங்களோட ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது, சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. என்னோட ட்ரெஸ் ஸ்டோரியை சொல்றேன். ஹஸ்பண்டும் அம்மா, என்னோட மாமியாரும் அப்புறம் எங்க சித்தி இவங்க எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் சைஸ் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை போய் இன்னைக்கு தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுதான், அதனால அதை போட முடியல. இது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நார்மலா ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருந்ததை நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு இது உளுந்தூர்பேட்டையில இருக்க பிரியாணி இந்த நாய்க்கு தான் கிடைக்கணும்ன்றது, அது மாதிரி எனக்கு இந்த பர்த்டேல இதுதான் போடணும்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மூத்தா வந்து இருந்தது. ஒரு த்ரெட்டிங்குள்ள பண்ண முடியல விரதத்துல இருக்கிறனால. ஸோ பரவாயில்ல, நம்ம ஒரு பீஸ்லாம் சூப்பரா வந்து கொண்டாடியாச்சுங்க. பர்த்டே செம்மையா வந்து கொண்டாடியாச்சு. ஸோ அதாங்க, சூப்பரா இருந்துச்சு சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்ல எதுவுமே கேட்கலங்க, பர்த்டே மட்டும்தான் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, சூப்பரா இருந்தது, எங்களுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது, ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா. இதே எனக்கு தொடர்ந்து உங்களோட லவர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா. ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு May 26 இல்லையா, இன்னைக்கு வந்து நம்மளோட ஷாம்லா சிஸ்டருக்கு பர்த்டே. நேற்று வந்து எனக்கு பிஸியில நான் விஷ் பண்ண முடியல. அதனால விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேஸ். ஒரு சரிங்க, சாரி, நம்மளோட ஷாம்லா சிஸ்டருக்கு வந்து நீங்க வந்து பர்த்டே, அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிடலாம் May 26க்கு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கணும். நீங்க நினைச்சது எல்லாமே இந்த வருஷம் கை கூடணும்னு நினைச்சிட்டு நான் வந்து ஒரு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுதான், சரிங்களா. ஸோ எல்லா சிஸ்டருக்கும் பெரிய பெரிய ஹாய்ங்க. ஐ லவ் யூ ஸோ மச். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து நம்ம வந்து ஃபயரா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 4-5 டேஸ்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க, எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், இதை பத்தி ஏதாவது டிஸ்கஷன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.05 வந்து இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாகவே சீட் பண்ணியாச்சு. ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சரியாக ஃபாலோ பண்ணிடணும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி வந்து குடிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸு ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோதுமை மாவு, உப்பு போட்டு சப்பாத்தி மாவு தான் இங்கே பசிக்கிறேன். நார்மலாக வந்து போட்டு எப்பவும் போல் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க மாட்டேன். உப்பு அப்புறம் தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இதை வந்து அந்த சைடு வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா சரி, பாலக்கீரை தாங்க வாங்கிட்டு வந்தது இருந்தது. ஸோ பாலக் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்கீரையை நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு அம்மாச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் நார்மலாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலான்ட்டு அடுப்பில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன், பன்னீர் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பாலக்கீரை இருக்குல்ல, அதை வந்து சுடுதண்ணியில் இருந்ததை பச்சை தண்ணியில் மாற்றி அப்படியே வந்து ஆற வச்சு அதை அப்படியே தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட நல்லா வதங்கிச்சுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் மசாலாவுக்காக வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சுருள அந்த பாலக்கீரையை நம்ம எடுத்து வச்சோம்னா அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதுதான். சிம்பிள் தாங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா சரி, சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அதை வந்து போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தேன்.
கீரை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா, அந்த பன்னீர் துண்டுகள் இருக்கு இல்லையா? அத ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சு அதையும் சேர்த்து ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டுடலாம்னு சொல்லிட்டு நெய் தடவி தான் வந்து போட்டேன். இங்க பாருங்களேன், பாலக் பன்னீர் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹஸ்பண்டுக்கு நல்லா ஃபாயில்ல வந்து ராப் பண்ணி வச்சுட்டேன் சப்பாத்தி. அதுக்கப்புறம் இந்த பாலக் பன்னீர்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு, அதுக்கப்புறமா சப்பாத்தி அவங்களுக்கு பன்னீர் கிரேவி, காஃபி எல்லாம் வச்சு குடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானுமே 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி அந்த பாலக் பன்னீர் வச்சு சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். செம்மையா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கையோட பாத்திரத்த எல்லாம் கழுவி போட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உள்ள வேலைய முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 11 மணி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால காஃபி போட்டு குடுத்துடலாம் அம்மாச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு போய் வந்து குடுத்துட்டு, இங்க இருங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ள லைட்டா வந்து கொட்டுது. அப்புறம் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஷின்ல வந்து துணி எல்லாமே போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன் துணிய. ஏன்னா நேத்து போடவே இல்லையா? ஃப்ரீயா இருந்துட்டோம். ஸோ அதான். அதுக்கப்புறம் சரி கேப்பக்கூழ் கிண்டுறதுக்கு தாங்க தண்ணியில கேப்ப மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாரி நல்லா கரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு கிண்டிட்டே வந்து இருக்கணும். கை எடுக்காம. ஏன்னா இல்லைன்னா அப்புறம் கட்டி பட்டுரும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்களேன், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி நல்லா லிக்யூடா வந்து வரும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாரி பாருங்களேன் பபிள்ஸா வருதா? நம்ம ஒரு கையை நனைச்சிட்டு ஈரத்துல நம்ம வந்து தொட்டோம்னா அது ஒட்டாம வரும். சரிங்களா? அதான் பதம். ஸோ அங்கிட்ட ஆற வச்சுட்டு சரி துவையலுக்காக தேங்காய் வந்து உடைச்சிட்டு இருந்தேன். நேற்று கட் பண்ண கேக் இருந்ததுல்ல, அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி துவையல் அரைச்சிக்கலாம் சொல்லிட்டு தேங்காய் துவையல் தான் அரைக்க போறேன். ஸோ தேங்காய், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கிற போறோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி கெட்டியாகவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அப்படி அரைச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து கேப்பக்கூழுக்கு வந்து அந்த கேப்ப மாவு நம்ம களி கிண்டி வச்சோம்ல, அதில் வந்து தயிரும் உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி எவ்வளவோ தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அம்மாச்சிக்கு வந்து துவையலும் கூழும் வச்சு கொண்டு போய் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று துணி எல்லாமே இருந்ததில் எல்லாத்தையுமே வந்து நல்லா காய போட்டாச்சு. நானும் சித்தி அவங்களும் வந்துருந்தாங்க. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் காய போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தோசை சாப்பிடணும் போல இருந்ததுங்க. ஸோ அதனால 2 தோசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தோசை சாப்பிட்டேன் கரெக்டாக. ஆமாம். நல்லா கிறிஸ்பியாக போட்டு அந்த தேங்காய் துவையல் மாதிரி அரைச்சோம்ல, கொஞ்சம் வந்து இலக்கமாக தானே அரைச்சோம். ஸோ அதை வச்சு தோசை வந்து சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கும் அதுதான் வந்து கொடுத்தேன். நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பாத்திரத்தை எப்பவும் போல கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. தம்பிக்கு டியூஷன் கொண்டு போய் விட்டுறலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல, அம்மாச்சிக்கும் வந்து காஃபி போட்டுடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கடைக்கு தான் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டும் அம்மாச்சி வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துருந்தாங்கல்ல, அப்புறம் சித்தியும் வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் ஒரு டாப் ஜீன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தியும் கூட்டிகிட்டு போனேன், பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு. அம்மாச்சி வந்து வேலைக்கு போயிட்டாங்களா, ஸோ நாங்கள் 4 பேர் போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து அங்கிட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே. ஸோ போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ், அதாவது ஜூஸ் கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி மேங்கோ ஷேக் தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் டைம்ல இது வந்து வருமா, இங்கே உள்ள மாம்பழம் பிடிக்குதோ இல்லையோ, அந்த மேங்கோ ஷேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி நானும் சித்தியை வந்து நின்று குடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து முனிர்கான்ற இடம் தான், இங்கே பக்கத்துல தான் எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே இதெல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி அகெயின் வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் வந்து பைக்கை வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க எடுத்துக்கிட்டே எங்கள் பின்னாடியே. மெட்ரோ கிட்ட வந்து விட்டுட்டு வந்தோமா, நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் அகெயின் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தோசை மாவு இருந்தது. சரி தேங்காய் சட்னி வந்து வரமிளகாய் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், பூண்டு, வரமிளகா, அப்புறம் வந்து அந்த பொட்டுக்கடலை, சரிங்களா? பச்சை மிளகா பதில் இந்த வரமிளகா சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா உப்புலாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது டக்குன்னு பண்ணலாம் இல்லையா? ஸோ நல்லா டைம் ஆகிடுச்சு, 9 மணிக்கு மேலே தான். ஸோ தோசை நல்லா முறுமுறுன்னு இந்த மாதிரி சட்னி வந்து பண்ணியாச்சு. தாளிப்பு இருக்கலைங்க, சரிங்களா? மேக்ஸிமம் தாளிப்பு வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ அதான், அவ்வளோதான். 2 நல்லா முறுமுறு தோசை வச்சு மதியமும் தோசை சட்னி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா கழுத்தெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு பார்ப்பீங்க, அந்த நைசில் பவுடர் இருக்குள்ள வெயிலுக்கு
உங்களுக்காக அதுதான் போட்டிருக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டின்னர் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். ஸோ சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ இதனால சூப்பராக வந்து சாப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு இந்த vlog இன்னைக்கு. நாளைக்கு டே நல்லபடியாக பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய்.